எல்லா பேரும் சொன்ன மாதிரி சாமியார் பெரிய ஆள் தான் போலயே. மிதக்கிற தாமரையிலே உட்காந்துருக்காரே. இன்னைக்கு இவர் கண்ணு முடிச்சதும் எப்படியாவது இவரை பாத்தரணும். இவர்கிட்ட என் கஷ்டத்தை எல்லாம் சொல்லி அதை தீக்கிறதுக்கு ஒரு வழியை கேட்டு போகணும். என்ன இவ்வளவு நேரம் ஆகுது, தூங்கிட்டாரோ? யாரப்பா நீ, எதற்கு இங்கு வந்தாய்? நான் இப்பொழுது என்ன கேட்டு விட்டேன், ஏன் அழுகிறாய்? அதை எப்படி சாமி என் வாயால் சொல்றது? என் பொண்டாட்டி என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறா. அவளை அடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சாமி. சரி, நீ கவலைப்படாதே, நான் தீர்த்து வைக்கிறேன் உன் பிரச்சனையை. ஓம் ட்ரீம் ட்ரீம் ட்ரீம். இந்தா மகனே, இந்த முட்டையை எடுத்து சென்று உன் மனைவியை சாப்பிட வை. பிறகு பார், அவள் நீ சொல்வதையெல்லாம் கேட்பாள். அப்படியா சாமி? சுந்தரி நான் சொல்றதெல்லாம் கேட்பாளா? கொண்டாங்க கொண்டாங்க. பொறுமை பொறுமை, முட்டையை உடைத்து விடாதே. நன்றி தெய்வமே. சென்று வா மகனே. ஓம் ஓம். அப்பாடி, முட்டை எப்படியோ உடைக்காம வீடு கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இன்னும் இதை எப்படி சுந்தரிட்ட திங்க வைக்கிறது? சுந்தரியே சுந்தரியே. யோ. ஐயா அம்மா யாரு? யோ நான் தாயா, பின்னாடி திரும்பி பாரியா. என்ன சுந்தரி, பயந்தே போயிட்டேன். ஆமா ஆமா, நீ ரொம்ப பயப்படுற ஆளுதான். என்ன, எது கூப்பிட்ட? சுந்தரி இந்தா சுந்தரி, நாட்டுக்கோழி முட்டை ஊத்தி சாப்பிடு, உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். யோ போயா, எனக்கு நாட்டுக்கோழி முட்டை பிடிக்காது. என்னது பிடிக்காதா? சுந்தரி இந்தா சுந்தரி, ஒரு முட்டை சாப்பிடலாம், இந்தா. யோ பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், தின்னுட்டு கிடக்குற. போயா, கொண்டு வாங்க வையா. மற்ற நாள்லாம் ஒரு நாளைக்கு 10 முட்டை நான் சாப்பிடுவோம், இன்னைக்கு என்ன இப்படி சொல்றா? சரி கொண்டு போய் வைப்போம், அப்புறமேல சாப்பிட வைப்போம். என்ன இங்கே உட்காந்துருக்கா? சரி போய் முட்டையை சாப்பிட சொல்லுவோம். சுந்தரி சுந்தரி. என்னயா? சுந்தரி எப்படி மெலிஞ்சு போயிட்ட பாரு, அந்த முட்டையை சாப்பிடு, நல்லா சத்தா இருக்கும். யோ எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், தின்னுட்டு கிடக்குற. போயா, புதுசா அப்படியே பாசம் பொங்குது. என்ன சுந்தரி இப்படி சொல்லிட்ட? நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாது. வா அந்த முட்டையை சாப்பிடு. யோ எனக்கு வேணாங்கிறேன், நொய்யுங்கிற. எனக்கு சத்து கம்மியாயிடுச்சுனில, வா ஒரு குத்துறேன், அப்புறம் தெரியும் உனக்கு. வேணா சுந்தரி வேணாம், அப்புறமேல சாப்பிட்டுக்கலாம். என்னது இது, ஒரு முட்டையை கூட நம்மளால திங்க வைக்க முடியல. எங்க ஆளை காணா? சுந்தரியே சுந்தரியே இங்க வா. என்னையா, எதுக்கு அப்ப இந்த முட்டையை தூக்கிட்டு வந்த? சுந்தரி வா சுந்தரி, இந்த முட்டையை நானே ஊத்தறேன், சாப்பிடு. யோ ஏன் அப்படி காலையில இருந்து உயிரை வாங்குற? என்ன சுந்தரி நீ, உன்னை ஒரு முட்டையை தானே சாப்பிட சொல்றேன். யோ அந்த முட்டையில என்னையா வச்சிருக்க? காலையில இருந்து தின்னுன்னு உயிரை வாங்குற. கொண்டா, நீ தானே முட்டைம்ப, ஊத்திட்டு வரேன், சாப்பிடு. இல்ல சுந்தரி வேணாம், எனக்கு வேணாம், நீயே சாப்பிடு, எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு. கொண்டு போய் வைக்கிற சுந்தரி, நாளைக்கு கூட சாப்பிட்டுக்க, ஒன்றும் அவசரம் இல்லை. என்ன இந்த ஆள் நடவடிக்கையே சரியில்லை. ரொம்ப பசிக்குது. சுந்தரி சோறு எடுத்துட்டு வா. வர்றேயா, பறக்காதையா. கொண்டா கொண்டா கொண்டா, ரொம்ப பசிக்குது. இன்னைக்கு என்ன சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஐய மறந்தே போயிட்டோமே, அந்த முட்டையை சுந்தரியை சாப்பிட வைக்கணும். என்ன முட்டையை காணா? சுந்தரி என்ன சுந்தரி, முட்டையை காணா, சாப்பிட்டியா? யோ இப்பத்தானே நீ சாப்பிட்ட? என்னது, நான் சாப்பிட்டேனா? ஆமா, இப்பதான் சோறு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டிய, அது முட்டை சோறு தான். ஐயோ என்ன சுந்தரி சொல்ற, இரு வரேன். யோ ஏன் எவ்வளவு அவசரமா போற? செய்யறலாம் செஞ்சுபிட்டு பேசா சுந்தரி. நான் என்ன பண்ணேன்? இந்த ஆள் ஏன் இவ்வளவு கோவமா போகுது? வரட்டும், வச்சுக்கிறேன். சாமி சாமி. என்ன மகனே, உன் மனைவியை முட்டையை சாப்பிட வைத்து விட்டாயா? இல்ல சாமி, அவளை சாப்பிட வைக்கலான்னு வச்சிருந்தேன். அவ எனக்கு அதுல சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டா சாமி, நான் சாப்பிட்டுட்டேன். சாமி அதனால ஏதாவது ஆயிருமா? மானிடா ஒன்றும் ஆகாது. என்ன காலமெல்லாம் நீ உன் மனைவிக்கு அடிமையாக இருப்பாய். ஐயோ சாமி, ஏற்கனவே நான் அடிமையாத்தான் கிடக்கிறேன். இதுக்கு மேலேயே அடிமையா கிடக்கணுமா? ஆமானிடா, இதை மாற்ற முடியாது. நீ இங்கிருந்து செல். சாமி இதுக்கு வேற வழியே இல்லையா? பேசிக்கிட்டு இருக்கும் போதே கண்ண முறாருவார். என்ன பண்றது, போய் சுந்தரிட்ட அடிமையா கிடக்க வேண்டியதேன். பாருங்க மக்களே, ஒருத்தருக்கு ஒன்று செய்யணும்னு நினைச்சோம்னா அது திரும்பி நமக்கே தான் வினையா வருது. சரிங்க மக்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கதையோட வரேன்.